மே 8ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.4% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த வீடியோ செய்கிற தருணத்தில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 7ஆம் தேதி ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்த சில ஸ்டாக்ஸுடைய பேர்கள் மணி கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருக்கு. காஃபி டே, பார்லே இண்டஸ்ட்ரீஸ், செஞ்சுரி, என்கா, ஃபோக்கஸ். கோ டிஜிட்டுடைய ஐபிஓ குறித்தான அப்டேட் பிஸ்னஸ் டுடேல வெளியிட்டிருக்கிறாங்க. மே 15ஆம் தேதி ஐபிஓ அறிமுகமாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. விராட் கோலி மற்றும் நடிகர் அனுஷ்கா சர்மா இதில் முதலீடு செய்திருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னவே பார்த்தது தான். மே 10ஆம் தேதி அவங்க அந்த ப்ரைஸ் பேண்டை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வரப்போகிற வெள்ளிக்கிழமை லோவர் பேண்டும் அப்பர் பேண்டும் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 1500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க இந்த ஐபிஓ வழியாக. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக 1250 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் டுடே செய்தியில். ஆஸ்ட்ராஜெனகா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய கொரோனா வேக்சினை திரும்ப பெறுறாங்க. உலக அளவில் அனைத்து இடங்கள்லேருந்தும் அவங்களுடைய சேல்ஸை நிறுத்துகிறாங்க ஆஸ்ட்ராஜெனகா. அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இப்போ நிறைய வேக்சின் இருக்குது, அதனால் திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை இருந்தது. யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் இவங்க டாக்குமெண்ட்ஸை தாக்கல் செய்திருக்கிறாங்க ஆஸ்ட்ராஜெனகா. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய வேக்சினில் சில நேரங்கள் ரேர் கேஸில் வந்து பிளட் கிளாட் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிளட் பிளேட்லெட் கவுண்ட் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ அவங்க சேல்ஸை நிறுத்தி இருப்பதாக அப்டேட் மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஆர்இசி குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில விதிகளை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கான டிராஃப்டை கொண்டு வராங்க அப்படின்னு. அவங்க ப்ராஜெக்ட் ஃபினான்சிங்குடைய டிராஃப்ட் கைட்லைன்ஸில் மாற்றம் கொண்டு வராங்கன்ற செய்தி பார்த்திருந்தோம். அதனால ஆர்இசி போன்ற ஸ்டாக்ஸ் விழுந்தது அன்னைக்கு. இப்போ ஆர்இசியுடைய மேனேஜ்மெண்ட் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதனால பெரிய அளவில் கம்பெனிக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகுதான் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 8 அப்டேட் கொடுத்திருக்காங்க. லார்சன் அண்ட் டூப்ரோ இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோலில் கொடுத்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் லார்சன் அண்ட் டூப்ரோட ரிசல்ட்டில்? நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 4380 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ரெவென்யூ எதிர்பார்ப்பது 65,402 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். எல்என்டி தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட் இருக்குது. ஆர்டர்ஸ் குறித்தான அப்டேட். ரெனியூவபிள்ஸ் மற்றும் கிரிட் சிஸ்டம் பிஸ்னஸில் அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் இந்தியா, குவைத் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலிசி பஸாருடைய பேரண்ட் கம்பெனி பிபி ஃபின்டெக் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 60 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 9 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. வருவாய் 1090 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. பிபி ஃபின்டெக்கு மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1010 ரூபாய். டெல்டா காப் கேசினோ கேமிங் கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 72 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு. அதே செய்தியில் ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம் இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் எக்ஸப்ஷனல் கெயின் இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 195 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% விழுந்திருக்கு. பிவிஆர் ஐநாக்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. மே 6ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 6.02%லிருந்து 5.7% குறைச்சிருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் டிக்சன் எலக்ட்ரோ அப்ளையன்சஸ். அவங்க நோக்கியா நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. டெலிகாம் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க டிக்சன் டெக்னாலஜிஸ். சாம்கோ செக்யூரிட்டிஸ் ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அல்லது டிமார்ட் பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 5000 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 4450, 7% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு.
பாரதி ஏர்டெலுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1370, 6.5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 1240. நெஸ்லே இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 2670, ஸ்டாப் லாஸ் 2430, 6.4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சாம்கோ செக்யூரிட்டிஸ். கோல் இந்தியாவுக்கு 5paisa.com பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 508, ஸ்டாப் லாஸ் 457க்கு குறைவாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சார்ட்டில் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க 5paisa.com. டாடா பவருடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் டுடேல. என்ன எதிர்பார்க்கலாம் அவங்க ரிசல்ட்ன்றது? ஜேஎம் ஃபினான்ஷியல் தான் இந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற ப்ராஃபிட் 838 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ் இயர் ஆன் இயர் 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எண்ணிக்கை 15,090 கோடி ரூபாய் எட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜேஎம் ஃபினான்ஷியல். JSW எனர்ஜி குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கான டேட்டா. நெட் ப்ராஃபிட் 345 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 2756 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. JSW எனர்ஜிக்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 690 ரூபாய். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கோல்ட்மேன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 2850 ரூபாய். 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கடந்த 2 ஆண்டுகளில் 3600% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு பட்டியலை பிஸ்னஸ் டுடேல கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ்? ஸ்ப்ரைட் ஆக்ரோ 3663% அதிகரிச்சிருக்கு கடந்த 2 ஆண்டில். ஷேர் பிரைஸ் 100க்கும் குறைவாக இருக்கக்கூடியது. சுக்ரா ஃபார்மாசியூட்டிகல்ஸ் 2700% அதிகரிச்சிருக்கு. ரோஸ்மக் 2270% அதிகரிச்சிருக்கு. ரிமீடியம் லைஃப் கேர் 1936%, அருண்ஜோதி பயோ வெஞ்சர்ஸ் 1859% அதிகரிச்சிருக்கு கடந்த 2 ஆண்டில். வைஸ்ராய் ஹோட்டல்ஸ் உடைய ஷேர்ஸ் 1700%, ஏர்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1333% அதிகரிச்சிருக்கு. ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. ரிவோல்ட் மோட்டர்ஸ்ன்ற பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய விலையை கொஞ்சம் மாற்றம் செய்திருக்கிறாங்க. 2 மாடல்ஸில் RV400 மற்றும் RV400 BRZ மாடல்ஸ். இப்போ துவக்க விலையாக அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு மாடலுடைய விலை 1,50,000, மற்றொன்று 1,48,000. ஃப்ரீதூன் ஃபார்மா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 70 பைசா. புரோட்டியன் ஈகவ் டெக்னாலஜிஸ் 10 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. ஜிண்டால்ஸா 4 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரிசல்ட் வெளியிட்டிருக்கிற சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. பிபி ஃபின்டெக் 6% வீழ்ச்சியை பார்த்தது இன்ட்ராடேல. அந்த வீடியோ சேர் நேரத்தில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. JSW எனர்ஜி 6% அதிகரித்தது இன்ட்ராடேல. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் 2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வோல்டாஸ் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு, 9% விழுந்திருக்கு இன்ட்ராடேல. IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 4% அதிகரித்தது. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் 7% அதிகரித்தது. சொனாட்டா சாஃப்ட்வேர் 15% விழுந்தது. KEC இன்டர்நேஷனல் 4% அதிகரித்தது. டெல்டா கார்ப்பும் 4% இன்ட்ராடேல அதிகரித்தது. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் 5% வீழ்ச்சி. நவீன் ஃப்ளூரின் 6% விழுந்தது இன்ட்ராடேல. அந்த வீடியோ சேர் நேரத்தில் 1% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இந்திரபிரஸ்தா கேஸ் 6.5% இன்ட்ராடேல அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.